ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியலோட ஷூட்டிங் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளோட தாத்தா கேரக்டர் பண்ணுறார் இல்லையா, விஜயோட தாத்தா கேரக்டர். அவர் வந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில். பார்த்திங்கன்னா, விஜயோட எடுத்துக்கிட்ட ஒரு சில புகைப்படங்கள். இன்றைக்கி நம்ம கம்ருதீனோடவும் நம்ம விஜய் வந்து லைவ் வந்திருந்தார் போல இருக்குது. செம்ம ஃபன்னாக இருந்தது. ஆக்சுவலாக லைவ் வந்து நான் அவங்க வந்தப்போ பார்க்கல. ஃபேன் பேஜஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த லைவ் தான் பார்த்தேன். நிறைய சாங்ஸ் வந்து அவங்களோட காம்போவில் பாடினாங்க. அதுவும் மழையில் அப்படியே தூறலில் நடந்து போயிட்டு ரொம்பவே எதார்த்தமாக இருந்துச்சு. அவங்களோட அந்த லைவ் ஃபன்னாகவும் இருந்துச்சு. அவங்களோட அந்த பிரதர்ஸோட காம்போ வந்து ரொம்பவே சூப்பர். ஆன் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, ஆஃப் ஸ்க்ரீனாலும் இருந்தாலும் சரி, ரொம்பவே ஃபன்னான ஒரு கான்வர்சேஷனாக நல்லா என்ஜாய் பண்ணி அந்த சாங்ஸ் பாடினதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இன்றைக்கி கோட் சீக்வன்ஸ் ரொம்பவே பயங்கரமாக போயிட்டுருக்கு ஷூட்டிங். ஆக்சுவலாக வெண்ணிலா கிட்ட வந்து காவேரி சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்களேன். பாட்டி வந்து ஒரு பக்கம் நீ இல்லைன்னா என் பேரனுக்கு இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு ரியல் ஃபேக்ட்டும் அதுதான். காவேரியால் தான் இந்த பிரச்சனை எல்லாமே விஜயை தேடி வருது. காவேரி அப்படி ஒரு பர்சன் இல்லை அப்படின்னா விஜய்க்கு இந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. ஆக்சுவலாக விஜய் அதை யோசிக்கல. பாட்டி சொல்லவே இது போய் காவேரியோட மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அதனால தான் அக்கா கிட்ட பேசும்போதும் சரி, அதே மாதிரி இங்கே தாத்தா கிட்ட பேசும்போதும் சரி, விஜய் கிட்ட பேசும்போதும் சரி, அதை திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்னால் தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி வெண்ணிலா கிட்ட பேசும்போதும் என்னால் தான் வந்து உங்கள் 2 பேருக்குமே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து சொல்கிறாங்க. ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி ஆயிடுச்சு. தன்னால் விஜய் வந்து அங்கே கஷ்டப்பட்டுட்ருக்காரு அப்படின்ட்டு. அதனால தான் வெண்ணிலா என்ன யோசிக்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க, எதை பற்றியும் யோசிக்கல. எப்படியாவது வெண்ணிலாவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போய் வெளியில் கொண்டு வந்துடணும் விஜயை அப்படின்னு தான். குழந்தை மேலே சத்தியம் பண்ணால் கண்டிப்பாக காவேரியை நம்புவாங்க வெண்ணிலா அப்படிங்கிறதுனால படார்னு குழந்தை மேலேயும் சத்தியம் பண்ணிடுறாங்க. ஏன்னா முன்னாடி வந்து வெண்ணிலாவை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க இல்லையா காவேரி. அந்த மாதிரி நினப்பில் வந்து காவேரி சொல்கிறத நம்பாமல் இருக்க போகிறாங்க வெண்ணிலா அப்படின்ட்டு குழந்தை மேலே சத்தியம் பண்ணியிருக்காங்க. இந்த முறை நம்புவாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அந்த சத்தியம்தான் அந்த குழந்தைய வந்து காப்பாற்ற போகுது. அதாவது காவேரியை காப்பாற்ற போகுது. ஏன்னா குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெண்ணிலா மனசு மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. கண்டிப்பாக வெண்ணிலாவோட ட்ராக் வந்து இந்த மந்த் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது.